கந்தவேல், குப்புசாமி, இசக்கி, சுப்புலட்சுமி, புஷ்பவல்லி, மங்கையர்க்கரசி, கண்ணாத்தா. உழவர் திருநாளை இவர்கள் எப்படி கொண்டாடுகிறார் என்று காண்போமா? ஆமா குப்புசாமி, இந்த வருஷம் மழையே இல்ல, பயிர் விளைச்சலும் இல்ல, பழப்பு நடத்த முடியலப்பா. அதான் பட்டணம் போய் ஏதாவது பழப்பு நடத்தலாம்னு கிளம்பிட்டேன். பட்டணமே நம்ம ஊருக்கு தானே இருக்கு. நம்ம சேத்துல கால கேட்டி அவங்க சோத்துல கை வைக்க முடியுமா? அங்க போனா மட்டும் நம்மளுக்கு என்னப்பா வேலை கிடைக்கும்? அங்க போய் ரோட்ல பேப்பர் தின்ற மாடத்தான் நீ கழுவணும். இங்க ராசா மாதிரி இருக்கிறத விட்டுட்டு அங்க போய் கை கட்டி அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க, நம்ம ஒன்னா இருந்து சுமைய ஒன்னா சுமப்போம். ஏ சுப்புலட்சுமி, என்னடி உன்னை பட்டணத்துல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா கண்ணாத்தா, மாப்பிள்ள நல்ல டாப் டக்கரா தான் இருந்தாரு. ஆனா அங்க நானு ஹவுஸ் வைப்பா இருக்கணுமா. அப்படின்னா என்னடி? ஹவுஸ்னா வீடா, பொழுதடிக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா. சமையல் செய்யணுமா, பாத்திரம் கழுவணுமா, அப்படியெல்லாம் நேரம் இருந்தா டிவி பார்க்கலாமா. இதெல்லாம் நம்ம இங்க செய்யறது தானே. அங்க மாடு இருக்குமா? நீ வயலுக்கு போற மாதிரி அங்க எங்கடி போவ? நம்ம அம்மன் கோயில் மாதிரி அங்க என்ன இருக்கும்? நீ வேற ஏதோ சனி ஞாயிறானா ஒரு நேரம் இருந்தா கூட்டிட்டு போவாராம், இல்லனா முடியாதா. ஐய, அதுக்கு நீ இங்கேயே ராணி மாதிரி ஜாம் ஜாம்னு இருக்கலாம். நம்ம வயக்காடு மாதிரி வருமா, மண் வாசனை மாதிரி வருமா? பேசாம உன் டாப் டக்கர் மச்சான இங்க ஹவுஸ் வீட்டுக்காரரா வர சொல்லு. சரி, அதை விடு. இந்த வருஷம் மழையே இல்லாம நம்ம கிராமம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நம்ம மாரிமுத்து, கந்தவேலு, குப்புசாமி, எசக்கி எல்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்க. நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? கோயிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு 18 நாள் விரதம் இருந்து நம்ம கிராமம் செழிப்பாகட்டும்னு வேண்டிக்குவோமா?
கந்தவேலு, என்னப்பா நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் அம்மனுக்கு விரதம் இருந்து 18 நாள் பூஜை எல்லாம் செஞ்சாங்க. அப்படி இருந்து மழை ஒண்ணும் வர மாதிரி தெரியலையேப்பா, ஒரு கருக்களும் இல்லையே. இது இறைவனோட சோதனை. கடவுளே, ஏதாவது குற்றம் செஞ்சிருப்போமா? இல்லக்கண்ணா, நல்லவங்களை கடவுள் சோதித்தாரு, ஆனால் கடைசியில கைவிட மாட்டாரு. ஆமாண்ணே, நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. கடவுள் மேல பாத்த போட்டுட்டு நாம விதை விதைக்கலாம் வாங்க. ஆமாங்க, நாங்க வேண்டின அம்மன் நம்மள கண்டிப்பா கைவிட மாட்டாங்க. விதை விதைச்சிட்டு அப்புறமா மழை வரலன்னா என்ன பண்றது? நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். அட என்ன எல்லாம் சும்மா மச நின்னுட்டு இருக்கீங்க, வேலையை ஆரம்பிங்க. ஏறு பூட்டணும், நிலத்தை உழணும், நெல்ல விதைக்கணும். நான் ரெடி, நீங்க ரெடியா? மணிக்கயிற்றில சோடித்தேன், வெளுத்த காட செவத்த காட இடம் வரமா சோடித்தேன். இவர்களின் உழைப்பும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. கடவுளின் அருளால் விளைச்சல் செழிப்பாக அமைந்தது. இசைக்கு ஏன் கந்தா, கடவுள் நம்மளை கைவிடலன்னா இந்த வருஷம் விளைச்சல் அபாகமா இருக்கு. அப்போ அருமையான பொங்கல்னு சொல்லு. சரி, நம்ம மாறி ஊத்தங்க. அதுவா, ஊரை விட்டு போறன்னு சொன்ன அண்ணன் இப்ப முரட்டு காலையை அடக்கி ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சிட்டாரமா, தெரியுமா? அப்படி போரு.
ஏனே நீங்க அன்னைக்கு மட்டும் ஊரை விட்டு போயிருந்தீங்கன்னா இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பீங்களா? நிச்சயமா இல்லப்பா. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது. விவசாயம் தொழில் இல்ல, வாழ்க்கை. என்னதான் பட்டணம் போய் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் பணத்தை ஆக்கி தின்ன முடியுமா? விவசாயியும் அழியாம பார்த்துக்கணும். ஆமாண்ணே. சரி, இந்த பொங்கல் கொண்டாட்டத்தை மண்மணக்கும் கிராமிய படமா முடிச்சுக்கலாமா? Hello.